எல்லாருக்கும் வணக்கம். 2025 சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான மாடல் கொஸ்டின் தான் பார்த்துட்டு வரோம். சிலபஸ் சேஞ்ச் பண்ணது பிறகு சிலபஸ் சேஞ்ச் பண்ண கண்டென்ட்டும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அதுக்கான பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறையா கொடுத்ததில் எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சது இந்த கொஸ்டின் தாங்க. ஏன்னா இந்த கொஸ்டினில் புது நிறைய பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொல் இருக்குது. ப்ளஸ் கூற்று காரணமுமே இலக்கணம் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இப்போ பொருந்தாத சொல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் பொருந்தாத சொல்லுக்கு அதிகமாக இயற்கை சார்ந்த கொஸ்டின் அதிகமாக கேட்டிருப்பாங்கன்னு சொன்னேன்ல, இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இலக்கணத்தில் உள்ளதெல்லாம் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கொஸ்டின் கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. பட் 100 கொஸ்டினோட கண்டென்ட்டை நான் லாஸ்ட்டு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல சொல்லிட்டேன்னா உடஞ்சிரும். ஏன்னா இந்த கொஸ்டினில் உள்ள கண்டென்ட் அப்படி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கொஸ்டின் டெஸ்ட் பேட்ச் மாதிரி ஒரு கொஸ்டின் போட்டிருக்கோம். என்ன நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. பிடிச்சிருந்தா நம்மளை ஃபாலோ பண்ணி வாங்க. அடுத்த கொஸ்டின் போட்டுருவோம். அதுபோக அவேருக்கு தொடர்பான கண்டென்ட் கொடுக்கும்னு சொல்லியிருந்தேன், அதையும் நான் போட்டுட்டேன். எல்லாருமே 6th to 12th தான் படிச்சிருப்பீங்க. புதுசாக நான் உங்களுக்கு 2ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் அவரோட நீதி நூல்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை, இது எல்லாமே நம்மளுக்கு பழைய, அதாவது எப்படி சொல்ல, புது புக்கில் உள்ள சின்ன புக்கில் தான் இருக்குது. 2ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அதையும் போட்டாச்சு. பார்த்துட்டு வரணும்னா பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம இந்த கொஸ்டின்குள்ளே போயிடலாம், சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினை பார்க்க எனக்கு எப்படா உள்ளே போகும்னு தோணுது. ஸோ அந்த லெவலுக்கு நம்மளுக்கு 2025 சிலபஸில் உள்ள கண்டென்ட் தான், சரிங்களா? 2025 உள்ள கண்டென்ட் எல்லாமே இருக்குது. ஸோ உள்ளே பார்க்க போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோமா? எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தார், ஓமையின் பொருளை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு, இது புகழ் பெற்று விளங்குதல தான் என்னென்னா கொடிகட்டி பறந்தல் அப்படிங்கிறதுக்கு சரியான பொருள், அதாவது ஓமைக்கான பொருள். இது நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகிறது தான், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, வாக்கிய அமைப்பை நம்ம கண்டறிய தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பட்டவினை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பட்டவினை, வேர்ச்சொல், வினைமுற்று, வினையாளர் பெயர், தொழில் பெயர், அந்த மாதிரி கண்டென்ட் 2 படிச்சுக்கோங்க. இதில் இருந்துமே கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 கொஸ்டின் கவர் ஆகும். ப்ளஸ் டிரான்ஸ்லேஷன் படிச்சுக்கோங்க, 15 கொஸ்டின் கிட்ட கவர் ஆகும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், அதே மாதிரி தான் இங்கே இருக்குது, சரிங்களா? ஸோ வாக்கிய அமைப்பில் உள்ள கண்டென்ட் நம்மளுக்கு 2025லையும் கவர் ஆகுது, பழைய சிலபஸ்லையும் கவர் ஆகுது. பந்து உருண்டது அப்படிங்கிறது தன்வினை, சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க, சரிங்களா? இதெல்லாம் ரிப்பீட்டட் தான், இருந்தாலும் உங்களுக்கு சொல்லுதேன். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது எவ்வகை விடைன்னு கேட்டாங்க. இது விடை வகையிலையும் இருக்குது. அதே மாதிரி விடைக்கேற்ற வினாவே எழுதுக, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இலக்கணத்தில் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உற்றது உரைத்தல், விளையாண்டாக்கி எனக்கு கால் வலிக்குது, அப்போ அதனால தான் எனக்கு கால் வலிக்குங்கிறத நேராக கூடுறது, சரிங்களா? ஸோ அப்போ இனமொழி விடை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கி, இப்போ உதாரணத்துக்கு கவிதை எழுத தெரியுமா அப்படின்னாக்கி, கட்டுரை எழுத தெரியுமா அப்படின்னு சொல்கிறது. ரெண்டுமே எழுதுறது தான், ஒரே இனத்தை சார்ந்தது தான். ஸோ ஆனால் ஒன்றுக்கு இனமானது இன்னொன்று சொல்கிறது. ஸோ இனமொழி விடை, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிறவினை சொடரை கண்டறிக. பிறவினை சொடர் என்ன அப்படின்னாக்கி, நம்மளுக்கு இப்போது கற்பித்தால் அப்படின்னாக்கி பிறவினை, ஒருத்தர் இன்னொருத்தங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அது பிறவினை. அதே மாதிரி தன்வினைனா, பூங்குழலில் திருக்குறள் கற்றால் அப்படின்னா தன்வினை, சரிங்களா? ஸோ பி ஆப்ஷன் தன்வினையில் வரும், சி ஆப்ஷன் பிறவினையில் வரும், சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு சரியான இணையை தேர்ந்தெடுத்துக எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். இது நம்மளுக்கு ஒளிமரப்புலையும் வரும், சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இது நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகிற கண்டென்ட் தான். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாயின் குறைப்பொலி, நாய் குறைக்குமா, இது ஒளிமரப்புலையும் வரும், சரிங்களா? ஸோ வினைமரபு ஒளிமரப்பில் வரும்ல, ஸோ அந்த இதில் அதுலேயும் வரும். லகர வேறுபாடு அந்த ரேராய்க்கு வரும்ல, ஸோ அதுலேயும் பார்த்துக்கோங்க, அதுலேயும் இது வரும். அளவை குறைத்தல், இப்போ 100 மீட்டர் அளவு 100 லிட்ரு அளக்கிற இடத்துல 1 லிட்ரு அந்த குறைச்சி 99 லிட்டராக அளப்பாங்கள்ல, ஸோ ஏன்டா அளவு குறைப்பாங்களா, ஸோ அந்த அளவை குறைக்கிறது. ஸோ எப்படினாலும் எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போது அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்களா, நம்மளுக்கு சொற்களை ஒழுங்குபடுத்துதல். இதுவுமே பழையதுலேயே இருந்தது, இப்போ புதுசுமே இருக்குது. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜனால் கட்டப்பட்டது அப்படின்னு இருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் பி தான். அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துருவோம், தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது அப்படிங்கிறத பிரித்து கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு இடத்துல தான் வரும், சரிங்களா? இப்போ முதல்ல ராகு முன்னாடி ஃபஸ்ட் இடத்துல இருந்துச்சுன்னா மட்டும்தான் வரும்.
இடையிலலாம் வராது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தப்பு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துலையும் அப்படி தான் வந்திருக்கு, இந்த இடத்துலையும் அப்படி தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஆனால் ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல்ல 2 இருக்குது. மேலே வந்து கொஷின் கேட்கும்போதே ஒரு வேடை கொடுத்துட்டு அதில் எது கரெக்டாக இருக்குன்னு கேட்பாங்க. ஏன்னா மேலே இருக்கும்போதே அவங்க குழப்பி வச்சுருவாங்க. கீழே ஏதாவது கரெக்டாக கண்டுபிடிக்கிற மாதிரியும் கேட்பாங்க. எப்படி வேணாலும் மாறி மாறி இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் வந்து நிறையா நீங்கள் இலக்கியம் சார்ந்த கண்டென்ட்டு, நிறையா கூற்றுகள் அதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலே தெரிஞ்சுக்கிடும். அதை ஈஸியாகவே கடந்து பண்ணிடலாம். சரிங்களா? பயப்படுத்த அளவுக்கு ஒன்றும் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். அடுத்து நான் சொன்னேன்னா வேர்ச்சொல் வினைமுற்று வினையாளனி பேர் அதே ரிலேட்டடாக தான். வாங்கிறது வந்து வேர்ச்சொல். சரிங்களா? ஸோ அதிகமாக வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கேட்பாங்க. இல்லைனா நம்மளுக்கு வினையாளனின் பேர் கொடுத்துட்டு கூட வேர்ச்சொல் கேட்பாங்க. சரிங்களா? இதில் வினையாளனின் பேர் கேட்டிருக்காங்க. வந்தவர் அப்படின்னு ஆக்கி தான் வினையாளனின் பெயர். சரிங்களா? வேறு எதுவுமே வராது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பின்வரும் மேற்சொல்லுக்குரிய வினைமுற்றை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதில் கொடுத்துட்டாங்க வேர்ச்சொல்லுன்னு. தாங்கிறது அப்போ வேர்ச்சொல். சரிங்களா? தருகின்றனர் அப்படிங்கிறது தான் வினைமுற்று கேட்டாங்களா? அப்போது தருகின்றனர் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. தா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத நல்லா பார்த்துக்கணும். எப்படி வேணாலும் நீங்கள் போடுற மாதிரி கொஷினை கொண்டு வந்திருக்கணும். இப்போ சிறி என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளின் பேரை வடிவம் தருக அப்படிங்கிறாங்க. இதில் கரெக்டாக சிரிங்கிறது வேர்ச்சொல், வினையாளின் பெயராக வரும்போது சிரித்தவள் அப்படின்னு தான் வரும். சரிங்களா? சிரித்தல் தொழில் பெயர், சிரித்த பெயரெச்சம், சிரித்து வினையச்சம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கண்டென்ட் இருக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த கண்டென்ட்டே எத்தனை வருதுன்னு பார்த்துக்கோங்க. என்னும் மேற்சொல்லிலிருந்து வினையாளினின் பெயரை கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு கண்டென்ட்டை கேட்குறாங்கன்னா அடுத்தடுத்து இருக்கும் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேனா. ஸோ இதில் வந்து 7வது கொஸ்டின், 8வது கொஸ்டின், 9வது கொஸ்டின், 10வது கொஸ்டின், 11வது கொஸ்டின், 12வது கொஸ்டின் அப்படியே தொடர்ந்து வந்திருக்கு. சரிங்களா? அதான் ஒவ்வொரு கண்டென்ட் வந்து அடிக்கடி தொடர்ந்து வரோன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஒரு டாப்பிக்லேருந்தே. ஸோ அந்த டாபிக் படிச்சுக்கிட்டிங்கனாலே கிட்டத்தட்ட 5 கொஸ்டினுக்கு மேலே கவர் ஆகிற டாப்பிக்கில் தான் இந்த வேர்ச்சொல் வினைமுற்று வினையாளின் பெயர் தொழில் பெயர் நிறையா இருக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 10வது கொஸ்டினில் என்னும் மேற்சொல்லிலிருந்து வினையாளின் பெயரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதிகமாக வேர்ச்சொல் கேட்பாங்க, வினையாளின் பெயர் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. தொழில் பெயர் கொஞ்சம் ட்விஸ்ட் வைப்பாங்க தொழில் பெயர். சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் பேசிக்கும் கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ உண்ங்கிறது வந்து வேர்ச்சொல். சரிங்களா? அதுலேருந்து வினையாளின் பெயராக என்ன மாறும்னா உண்டவன் அப்படிங்கிறது மாறும். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தருவன் என்பதன் வேர்ச்சொல் கண்டறிக அப்படிங்கிறதுக்கு தா அப்படிங்கிறதா வேர்ச்சொல். இப்போ நம்ம மேலேயும் பார்த்தோம். ஒரே எழுத்தில் குறிக்கிற மாதிரி வேர்ச்சொல் இருந்தது பார்த்தீங்கள்ல. தருகின்றார் தா. அதே தாங்கிற வேர்ச்சொல் வந்து 2 இடத்துல இருக்குது. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு எதை வேணாலும் கேட்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்னது காப்பார் என்பதன் வேர்ச்சொல் வந்து கா. நம்மளுக்கு இது வேர்ச்சொல்லுன்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கான வேறு சேர்கள் காணா காடு காஷ். ஸோ இதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழி ரிலேட்டடாகவும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ இந்த கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நாளைக்கு அடுத்த கொஸ்டினில் கொஸ்டின் மாடலை கேட்பாங்க. இன்னைக்கு வேர்ச்சொல் கேட்டவங்க நாளைக்கு ஓரெழுத்து ஒரு மொழி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ கொஸ்டின்ல இருந்தே நீங்கள் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியான தொடர் என்னன்னு கண்டுபிடிக்க. ஸோ இந்த சரியான தொடர் கண்டுபிடிக்கும் போது அந்த வார்த்தை எல்லாம் வேடெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் பிழை இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இது இலக்கியம் சார்ந்து கேட்டிருக்காங்களா, இலக்கணம் சார்ந்து கேட்டிருக்காங்கிறத மைண்டில் ஏற்றணும். அப்படி இருக்கணும் அப்படின்னா இதில் 4 ஆப்ஷனையுமே வாசி தான் ஆகணும். நான் உண்ணும் வழக்கத்தை விட்டு விடுவேன். வழக்கம் அப்படின்னா லே வரணும். இந்த இடத்துல தப்பு. சரிங்களா? இதை ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். நான் உண்ணுங்கிறதுக்கு இதில் 3 சொல்லி இன்னும் வரணும். இதுவும் தப்பு அடிச்சிடலாம். நான் உண்ணும் வழக்கத்தை விட்டுவிட்டேன். இதுலேயும் லே வந்திருக்கு. ஸோ நீங்கள் அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான் வரும். இதில் ஊன்கிற இடத்துல உண்ணுங்கிறதுக்கு இந்த இன்னு தான் வந்திருக்கு, வழக்கத்துக்கு இந்த லே தான் வந்திருக்கு. ஸோ அப்போ கரெக்டாக எந்த இடத்துல வந்திருக்குன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான் வந்திருக்கு. மோஸ்ட்லி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேளை இது படிச்சிருப்பீங்க, நல்லா தமிழ் படித்தவங்களாம் போட்டுருவீங்க. ஒரு வேளை நான் இங்கிலீஷ் மீடியம் இதெல்லாம் எனக்கு புரியலை அப்படின்னா உங்களுக்கு பேசிக் ஷார்ட்கட் சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கேட்கும்போது பி ஆப்ஷனில் தான் வைப்பாங்க. நீங்கள் பி ஆப்ஷன் கூட போட்டுடலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கி ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருள் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குளவி இதில் பள்ளிக்கு வர ல, அதாவது பள்ளிக்கூடத்துக்கு வர ல வந்திருக்கு. அதுக்கப்புறம் தமிழுக்கு வர ல லகரம். ஸோ இப்போது இந்த ல வந்து என்ன அப்படின்னாக்கி வண்டு. சரிங்களா? வண்டு. அப்புறம் இந்த தமிழுக்கு வர ல வந்து குளவிக்கு வந்து குழந்தை. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இந்த ரெண்டுமே இதில் சிலபஸில் கவர் ஆகுது. ஸோ நம்மளுக்கு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை பார்த்துக்கோங்க. நான் இது வரைக்கும் கொஸ்டின் போட்டதில் இந்த கொஸ்டின் இல்லவே இல்லை. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ரிப்பீட்டட் ஆகலாம், அப்படியே நம்மளுக்கு தூக்கி வைக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். சரிங்களா? லியூட் மியூசிக் அப்படின்னாக்கி யாழிசை.
இந்த யாழிசை நீங்கள் வாசிக்கும் போதே இதில் பற்றி ஒரு கண்டென்ட் வந்து பாரதிதாசனோட கவிதை வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அது இருக்குது, புக்கில் இருக்குது சரிங்களா. ஒரு பாடலை கொடுத்துட்டு அதை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சாம்பர் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கி அறை, அடுத்து ரோட் அப்படின்னாக்கி மனப்பாடம், டிடெக்டிவ் காம்ப்ளிகேஷன் அப்படின்னாக்கி நீதிநூல் திரட்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படி சொல்ல அப்படின்னாக்கி ஒரு ஆங்கில சொல்ல நேராக தமிழுக்கு மாற்றணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு லிட்ரேச்சர் ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்கள் எது. ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் சரிங்களா. நம்மளுக்கு எப்படி வேணாலும் கேட்பாங்க, சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக கேட்பாங்க, நேச்சுரல் ரிலேட்டடாக கேட்பாங்க, ஜாகிரஃபி எப்படி வேணாலும் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து யூனிஃபார்ம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் என்னன்னு இதுக்கு முன்னே கேட்டிருக்காங்க. இதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி நாங்கள் வந்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனால் அப்படிங்கிறது இதெல்லாம் புக்கில் இருக்க கண்டென்ட் தான். நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. யூனிஃபார்ம் அப்படின்னாக்கி சீருடை, ஸ்கூல் அப்படின்னா பள்ளி, இந்த இடத்துல எது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஈஸியாக அடிக்கும்போது உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் வரும் சரிங்களா. பள்ளிங்கிற இடத்துல இதில் வந்திருக்கு, இங்கே வந்து அணிகலன் வந்துட்டு, அணிகலன் எப்படியாவது அணிகலன்னா ஆர்னமெண்ட்டுன்னு வரணும், அதில் யூனிஃபார்ம்னு வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி வலுவு சொற்களை நீக்கி எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வலுவு சொற்களை நீக்கி எழுதும் போது நம்மளுக்கு வலுவமைதி தான் அடிக்கடி கேட்குறாங்க. முக்கியமாக சொல்லணும்னா கத்தும் குயிலோசை, குயில் வந்து கூவ தான் செய்யும், ஆனால் கத்தும் குயிலோசைன்னு பாரதியாரோட தான் நம்ம வலுவமைதியாக ஏற்றுக்கிடுவோம். இதே மாதிரி தான் அந்த வலுவமைதியை தான் அடிக்கடி கேட்பாங்க. அதில் இப்போ கேட்டிருக்கிறது ரெண்டுமே வலுவமைதி தான். ஒன்று பால் வலுவமைதி, இன்னொன்று திணை வலுவமைதி. இது நீங்கள் நல்லா கண்டுபிடிச்சிருக்கணும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், அதில் ஒன்று அந்த மாதிரி வர்றது இடத்துல மேலே வருது. அதுக்கப்புறம் திணை, உயர்திணை, அக்ரேணி. ஸோ நம்ம இப்போ கொடுக்கும்போது இப்போ ஆண்பால் குறிக்கும்போது நம்ம வந்து ஆணில் தெய்வத்தை கொடுப்போம். ஆனால் ஆண் தெய்வத்தை குறிக்கும்போது வித்துவ கோட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்காரு. குலசேகர ஆழ்வார் வந்து ஆண் தெய்வத்தை சொல்லியிருக்காரு. அது வந்து நம்மளுக்கு பிழையா தெரிஞ்சாலுமே அதை நம்ம ஏற்றுக்கிடுதோம். இலக்கண முறைப்படி பிழை இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிறத வந்து என்னன்னு சொல்லுவாங்க, வலுவமைதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இட வலுவமைதி ஃபஸ்ட்டு உள்ளது பால் வலுவமைதி சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பூனையார் பால் சொட்டை கண்டதும் வருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து திணை வலுவமைதி, அதாவது இது அக்ரிணியில் வந்துடும். ஸோ அப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம எப்படி சொல்லுவாங்கன்னா அதுக்கு வந்து எப்படின்னா வருகிற வருது, பூனைக்கு சோறு வச்சோன்னா பூனை வருது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் என்ன வருகிறார் அப்படின்னு உயர்திணைக்குரிய பேரை சொல்லி நம்ம சொல்லுதோம். அதனால் இது வந்து திணை வலுவமைதி. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தான். அதுக்கப்புறம் தொடரில் உள்ள பிழையற்ற வாக்கியம் என்னென்னு கேட்டிருக்காங்க. பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் அப்படிங்கிறது தான் வரும் சரிங்களா. அன்று வராது, அல்லங்கிறது வராது, அல்லேன் அப்படிங்கிறதும் வராது சரிங்களா. நல்லா பார்த்துக்கோங்க. இதில் உள்ள பிழையற்ற வாக்கியமும் நம்மளுக்கு அடிக்கடி கேட்டிருக்காங்க. இது பழையசுலேயும் கேட்டிருக்காங்க, பழைய சிலபஸ்லேயும். ஆனால் புதுசில் ஓப்பனாகவே கேட்டிருக்காங்க. இது சிலபஸில் கவர் ஆகிற கொஸ்டின். நெக்ஸ்ட் எதிர்ச்சொல்லை எடுத்துழுதுன்னு கேட்டிருக்காங்க. இன்சொல் அப்படின்னாக்கி அதற்கு எதிர்ச்சொல் தான் கேட்டதுனால வன் சொல்னு வரும். அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷனை பாருங்களேன், இனிமையான சொல்லு, இதுதான் பொருள் சரிங்களா. இது வந்து அதோட பொருளாக வரும் சரிங்களா. அது நல்லா பார்த்துக்கோங்க. இது என்ன அப்படின்னாக்கி அதோட எதிர்ச்சொல் சரிங்களா. இனிக்கும் சொல் அப்படின்னா வராது. இதுக்கப்புறம் விண்ணம் அப்படிங்கிறதுக்கு என்னதுக்கு அதற்கு எதிர்ச்சொல் அப்படின்னா சேதமற்ற அப்படிங்கிறது தான். அப்போ விண்ணம் அப்படின்னாக்கி அதனால் பாதிப்பு தான் ஏற்படும். சேதமற்ற அப்படின்னாக்கி பாதிப்பு இல்லாத. அப்போ அதுக்கு ஆப்போசிட் விண்ணம்ங்கிறதுக்கு பொருள் என்ன, பாதிப்பு. அப்புறம் அதற்கு எதிர்ச்சொல் அப்படின்னா சேதமற்ற. பால் ஊறும் என்பதனை சேர்த்தெழுதுக. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது நான் வந்து கொஸ்டின் போட்டிருக்கேன். அந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டினே இந்த கொஸ்டின் தான் இருக்கும். நம்மளை சேனலை ஃபாலோ பண்ணி வந்தவங்க எந்த கொஸ்டினில் அது இருக்குங்கிறத கொஸ்டின் நம்பர் வேணால் நீங்கள் கமெண்டில் போடுங்க சரிங்களா. அடுத்து இதில் வந்து பால் ஊறும், பால் ப்ளஸ் ஊறுங்கிறதுக்கு வந்து இல்லு ப்ளஸ் ஊ லூவாக மாறும், பால் ஊறும்னு தான் வரும் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாசரை பிரித்தெழுதுக. இந்த மாதிரி உங்களுக்கு பிரித்தெழுதுக கொஸ்டினாக இருக்கட்டும், இந்த மாதிரி வேர்ச்சொல் வினை மற்றும் வினையாளின்னு பேர் இருக்கட்டும், அடுத்தடுத்துனாலும் வரலாம். ஃபஸ்ட்டு 25 இல்லை லாஸ்ட்டு 25 இல்லை இடையில உள்ள 25 இல்லை ஃபஸ்ட்டு 50 லாஸ்ட்டு 50 எந்த இடத்துலனாலும் வரலாம். அடுத்தடுத்தாகவும் இருக்கலாம். அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இந்த வாட்டி சிலபஸில் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதுனால எப்படி வேணாலும் கேட்பாங்க சரிங்களா. ஓகேங்களா. அடுத்து மாசரை அப்படிங்கிறதுக்கு மாசு கூட்டல் அரை அப்படிங்கிறது தான் பிரித்தெழுதுக. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா பார்த்துக்கோங்க. ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் உள்ளதான், 2023 நடந்த எக்ஸாமில் உள்ள கொஸ்டின் தான் இது. நல்லா பார்த்துக்கோங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் வந்து நீக்கி எழுதுக சொல்லியிருக்காங்க. இது அப்படியே நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்கங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டு. பிழையை நீக்கி எழுதும்போது அது கரெக்டான வேடாக தான் நீங்கள் கண்டுபிடிக்கும்.
திட்டமிடுகிறான் அப்படிங்கிறபோது ஒருத்தரில் வந்துடுது, இங்கே பன்மையில் இருக்குது பள்ளி மாணவர்கள்ங்கிறது, இங்கே திட்டமிடுகிறான்னு வந்துட்டு அப்போ இது தப்பு. அடுத்து பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள், பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார் அப்படின்னு வந்திருக்கு, ஒருத்தரை தான் குறிக்கும், இதுவும் வந்துடு திட்டமிடுகிறார்கள் அப்படின்னு வரணும். பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகின்றது அப்படி அக்கறை நிலவுவது, இதுவும் தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஒரு தடவைக்கு நீங்கள் 2-3 தடவை வாசிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருங்க. நார்மலாக நம்ம பேசும்போது ஒருத்தரை எப்படி பேசணுங்கிறது மரியாதை கொடுத்து பேசுவோம்ல, அந்த மாதிரி பேசும்போது இதெல்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு கடைக்கு போவாயா அப்படிங்கிறதுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு மறைவிடை நம்மளை மேலே பார்த்தோம்ல, அது ரிலேட்டடான விடை வகை கொஸ்டின் தான் இது. அடுத்து ஒருமை பன்மை பிழை நீக்கிக தான். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு குரூப் 4லலாம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின், ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினில் இது வந்துடும் சரிங்களா, ஒரு கொஸ்டினாவது வந்துடும். கட் ஆஃப் மார்க்கில் இது கன்ஃபார்ம்னு அடித்து சொல்லுவேன். அதில் கன்ஃபார்ம் இதை நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா 1 மார்க் கன்ஃபார்ம், அந்த மாதிரி 1.5 மார்க் உங்கள் கையில். ஸோ இதில் வந்து இது பழம் அன்று, இதுங்கிறது ஒன்று தான் குறிக்கும், அப்போது 1க்கு வந்துச்சுன்னா அன்றுன்னு தான் வரும். இவை பழங்கள் அல்ல அப்படின்னு வரணும், இது தப்பு சரிங்களா. இது பழங்கள் அன்று அப்படின்னு, பழங்கள்னு வந்துட்டு அல்லன்னு வரணும். ஸோ இதுவும் தப்பு தான். ஸோ அதனால் உங்களுக்கு ஒருமை பன்மை பிழை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக அந்த கொஸ்டின் அடிச்சிடலாம். அப்புறம் ராமன் குகனிடம் மிடினடி கடிது என்றான் இத்தொடரில் சொல்லுக்கான பொருளை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடிது அப்படின்னா கொஞ்சம் விரைவாக சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறது தான் பொருள். இப்போ இது வந்து எந்த டாப்பிக்கில் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொல்லும் பொருளும் அந்த டாப்பிக்கில் வந்துடும் சரிங்களா. நல்லா பார்த்துக்கோங்க. பொருத்தி விடை காண்க அப்படிங்கிறாங்க. யானர் அப்படின்னா இது உங்களுக்கு என்னென்னா புது வரவாய் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது பழையதில் அதிகமாக கேட்டிருக்காங்க. அடுத்து வாரி அப்படின்னாக்கி வருவாய். ஓதை, ஓதை அப்படிங்கிறதுக்கு ஓதை, அதனால நீட்டி சொல்லணும், அப்போக்கு ஓசை அப்படிங்கிறதுக்கு தான் ஆன்சர். முட்டாது அப்படிங்கிறது தட்டுப்பாடு இல்லாமல் நம்மளுக்கு சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, நண்பா படி என்ற விழித்தொடருக்கு இனியான சரியான தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்டுருக்காங்க. நம்பா படி, கண்ணா வா அப்படிங்கிறது தான் கரெக்டு. தேன்குடி அப்படிங்கிறதுல வந்து நம்மளுக்கு ஒரு ஆங்கிற விழிச்சொல் வரல. ஸோ எந்த இடத்துல வந்திருக்குன்னா கண்ணா, நண்பா அந்த இடத்துல தான் வந்திருக்கு. விரைவாக அதுலேயும் வரல, அங்கே அப்படிங்கிற இடத்துலையும் வரல. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்து கண்ணி என்பது எத்தனை அடிகள்னா 2 அடிகளால் எதுகையால் துடிக்கப்படும். இது பாக்ஸ் கண்டென்ட் சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்டிருக்காங்க. எப்படி சொல்ல 2022-23 எக்ஸாம்லலாம் கட் ஆஃப்லேயே இது கேட்டிருக்காங்க. எலிஜிபிளில் கேட்டிருக்கிறது வேறு விஷயங்க, கட் ஆஃப் மார்க்லேயும் கேட்டிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2 அடிகளால் எதுகையால் பாடப்படும் பகுதி தான் கண்ணின்னு சொல்லுவாங்க சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்ணிங்கிற போது இந்த இடத்துல 3 சொல்லி எண்ணு வரும் சரிங்களா, கண்ணி சரிங்களா, இதை நல்லா வச்சுக்கோங்க. அடுத்து என்னென்னா கூட்டப்பெயர்கள் கேட்டிருக்காங்க. கல், பழம், புல், ஆடு, இதுக்கெல்லாம் ஒரு சொல்லு கொடுத்துருக்காங்க. கற்குவியல், கல்லை வந்து என்ன சொல்லுவோம் நம்ம, கற்குவியல்னு சொல்லுவோம். அடுத்து கொலையா முந்திரிக்காய் அப்படி பழக்குலை, புல், கட்டு, ஆட்டு மந்தை. இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு 2025 சிலபஸில் கேட்டது தான். அது மட்டும் இல்லாமல் நான் கொஸ்டின் போட்டிருக்கேன்ல, அந்த கொஸ்டின்லேயே இது நிறையா வாட்டி கேட்டதான் அப்படியே எடுத்திருக்காங்க. ஆனால் அங்கே கேட்கும்போது கற்குவியல், அது கல்லுன்னா அதுக்கான கூட்டப்பெயர் என்ன அப்படின்னு தனித்தனியாக கேட்டிருக்காங்க. இங்கே வந்து கொஸ்டினை பாருங்களேன், மேலே கொடுத்துட்டு அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னாக்கி சரியான இணையை தேர்ந்தெடுத்துங்கிறத தான் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டினோட மாடல் வந்து கொஞ்சம் எப்படி கேட்டிருக்காங்கங்கிறத பார்த்துக்கோங்க. இதை பொறுத்துகையிலையும் கேட்டிருக்காங்க, ஒரு மாடல் பொறுத்துகையில கேட்டிருந்தாலும் இங்கே சொல்லு கொடுத்துட்டாங்க, அதோட கூட்டப்பெயரையும் தனியாக கொடுத்துட்டாங்க. இதில் சரியானது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கொஸ்டினை பார்த்துக்கோங்க எந்த மாடலில் கேட்டிருக்காங்கங்கிறதே. இதே தான் அப்படியே தூக்கி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. இப்படி ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைம் இழுக்கிறதுக்கு தான். போட்டுருவோம் அது வேறு விஷயம், வாசிக்கும் போது நம்மளுக்கு கூட 2 செகண்ட் 3 செகண்ட் இழுக்கும்போது ஜிகே கொஞ்சம் அடிபடும். அந்த மாதிரி ஜிகே மைண்ட் செட்டை குழப்பறதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் வைப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதனால தான் திருப்பி சொல்லதே நல்லா பார்த்துக்கோங்க. வருக்கை அப்படிங்கிறதுக்கு வந்து பலாப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி சரியான கூற்றினை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான், ஆங்கிறது எதிர்மறை இடைநிலை தான். வீட்டிற்கோர் புத்தக சாலை என்பது அண்ணாவின் வானொலி உரை சொன்னேன்னா, நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஒருத்தரோட பாடல் வரியாக இருக்கட்டும், கூற்றுகளாக இருக்கட்டும், நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு. அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்லியிருப்பாங்க. இது அவரோட வானொலி உலகிலேருந்து தான் கேட்டிருப்பாங்க. சரி, நெக்ஸ்ட்டு வீட்டு பாட்டு ஒரு இலக்கிய வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு தான், 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி கூற்று காரணம் சரியா தவறா.
கூற்று என்ன கொடுத்துருக்காங்க, உரிச்சொல் குறிப்பு பண்பு மற்றும் பொருட்களை தருவதில்லைன்னு இருக்காங்க. தரும் அப்படி இருக்கும்போது தருவதில்லைன்னு கொடுத்ததுனால இந்த கொஸ்டின் வந்து தப்பு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கூற்று தப்பு. உரிச்சொற்கள் தனித்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனித்து வராது. சால, உரு, தவ, நனி, கூர், களி, கடிமா இதெல்லாம் தனியாக இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது வருதா? பெயர் சொல் வினைச்சொல் ஏதாவது சேர்ந்து அது கூட வந்தாதான் அதுக்கான பொருள் மீனிங் நம்மளுக்கு தெரியும், இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாது. மா அப்படிங்கிறது ஒரு எழுத்து, மா நகரம் அப்படிங்கிறது ஒன்றா சேர்ந்து இருந்தால் அது ஒரு பொருளாக தரும். சரிங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி கூற்று காரணம் சரியா தவறா. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, மேலே கேட்டிருக்கதை பார்த்துக்கோங்க, ரெண்டுமே தவறாக வச்சுருக்காங்க. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல ரெண்டுமே தவறாக வச்சுருக்காங்க. கூற்றும் தவறு, காரணமும் தவறு. இங்கே பாருங்கள் அதே மாதிரி மாடல் தான் அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே கூற்றும் சரி காரணமும் சரின்னு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஆப்ஷன் டியில் வச்சுருந்தாங்க, இங்கே பியில் வச்சுருக்காங்க. நீங்கள் ஆப்ஷன்லாம் இன்னொரு பக்கம் வச்சுக்கோங்க. ஆனால் என்ன மாடி கேட்குறாங்க, எந்த இடத்துல இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இது சொற்கள் ரிலேட்டடான கொஸ்டினில் வந்திருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இலக்கணம் தான் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு இருக்குது. நம்மளுக்கு சிலபஸில் சேர்த்தது எழுத்துன்னு சொல்லும் தான். இப்போ சொற்கள் ரிலேட்டடான கொஸ்டினை மேலே கேட்டிருந்தாங்க. இப்போது நம்மளுக்கு உயர்திணை அக்ரிணை ரிலேட்டடாகவும் நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகுதுங்க. அந்த 2025 சிலபஸில் வர உயர்திணை அக்ரிணை ரிலேட்டடான கொஸ்டின் தான். ஒரு ஆணை குறிக்கிறது ஆண்பால்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டு தான். உயர்திணைக்குரியவன் தான் ஆண், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ரெண்டுமே சரிதான். பேசிக் கான்செப்ட் தான் கேட்டிருக்காங்க. மைண்டில் நீங்கள் எந்த இடத்துல இருந்து கேட்டிருக்காங்கிறதுக்கு தெரியறதுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு குறில்நடில் மாற்றத்திற்கான சவரான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. குறில்நடில் தவறு தான் கேட்கணும். தவறு என்னன்னு கேட்டிருக்காங்க, இதுதான் தவறு. இறை, ஈகை, உடல், ஊன், படம், பார், சிர, சீ அப்படின்னு வரணும். இங்கே வந்து சிறகு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ சீர்மிகு அப்படின்னு கொடுத்துருந்தா கரெக்டாக வந்திருக்கும். இ, இ, உ, உ, ப, பா, சி, சீன்னு வரணும். இங்கே சிறகுக்கு அப்புறம் வளர்த்தல் வந்ததுனால இது தப்பு. சரிங்களா, குறில்நடியில் பார்த்துக்கோங்க. குறில்நடி கண்டென்ட் இதுக்கு முன்னே எப்படி கேட்டாங்க, இப்போது தவறான இணையில் வச்சு எப்படி கேட்டிருக்காங்கங்கிறத மைண்டில் ஏற்றிக்கோங்க. முன்னாடி உள்ள கொஸ்டின் நான் போட்டிருப்பேன், அதில் போய் பாருங்கள் குறில்நடியில் எந்த மாடலில் கொஸ்டின் கேட்டிருக்காங்கங்கிறது. அடுத்து அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெரிய ஓவியமாக வரைந்து வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கட்டளை வாக்கியமாக வர்ற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இடத்துல அதுதான் வருது. எல்லோருக்கும் பெரிய வணக்கம் நம்ம என்றைக்குமே சொல்லதில்லை. எல்லோருக்கும் என் சிரம் தாழ்ந்த வழக்கம் அப்படின்னு சொல்லியிருப்போம். பெரிய வணக்கம் போட்டதே கிடையாது. ஒரு பெரிய கும்பிடு அப்படின்னு தான் என்ன சொல்லியிருப்போம் பேச்சு வழக்கில். பெரிய வணக்கம்னா சொன்னதே கிடையாது. அப்போ அது வராது. அவன் பெரிய நண்பனாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம என்றைக்கும் சொல்லுவேன்னா, அவன் பெரிய ஆளுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரிய நண்பனை வந்து பெரிய நண்பன்னு சொல்லவே மாட்டாங்க. அப்போ அதுவும் வராது. பெரிய விலங்கிடம் பழகாதே அப்படிங்கிறது வரவே வராது, யாரும் சொல்லவும் மாட்டாங்க. அப்போ ஆப்ஷன் வந்து சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கீழ்கண்டவற்றில் சரியான இனிப்பு சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிறருக்கு கொடுத்தலை செல்வத்தின் பலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். ஸோ இனிப்பு சொற்கள்வும் நம்மளுக்கு 2025 சிலபஸில் கேட்டிருக்காங்க அடிக்கடி. ஏனெனில், ஆகையால் அது தான் கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல எனவே கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ட்விஸ்டடான கொஸ்டினாக இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பிறருக்கு கொடுத்தலை செல்வத்தின் பயன். எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். நல்லா பார்த்துக்கோங்க. அப்படியே தூக்கி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த கொஸ்டினாகவே இருக்குது. 1, 2, 3வது கொஸ்டின் இருக்குது. ஸோ எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும், ஏனெனில் அவை நம் வாழ்வை வளமாக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. அடிக்கடி இந்த காகிதம் இல்லத்து கொஸ்டினை வச்சு ஏனெனில் 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 கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அவரோட கொஸ்டின் வந்து இணைப்பு சொற்களில் கேட்டிருக்காங்க. நான் போட்டிருக்கேன், இப்போ என்னாலும் போய் பாருங்கள். எனக்கு காகிதம் இல்லத்து வந்து நம்மளுக்கு சிலபஸ்லேயும் கவர் ஆகுறாங்க, இணைப்பு சொல்லும் நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகுது, அவரை கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சரியான இணைப்பு சொல். நேற்றிரவு நல்ல மழை பெய்தது, ஏரி குளங்கள் நிரம்பின. நேற்றிரவு நல்ல மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரவுனுச்சு அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஆகையால்லாம் வராது, ஏனெனிலும் வராது, எனவேயும் வராது. நேற்றிரவு நல்ல மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. சரி, ஏரி குளம்லாம் எப்படி நிரம்பிச்சு அப்படின்னு ஒருத்தர் கேட்டடாக்கி அதுக்கான பொருள் எப்படி வரும்னா, நேற்றிரவு நல்ல மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பிச்சு. நல்லா பார்த்துக்கோங்க. திருப்பி திருப்பி படிங்க. ஏன்னா இணைப்பு சொற்களில் வந்து எல்லாமே நம்மளுக்கு சூட்டபிள் ஆகிற மாதிரியே வரும். ஸோ நிறுத்தி நிதானமாக உச்சரிப்பு குறியெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னாக்கி தான் அது வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். நாளைங்கிற போது எதிர்காலத்தில் போயிடும், அப்போது நடத்துவார்னு வரும். அப்போது 4th ஆப்ஷனுக்கு எப்படின்னா, இன்று ஆசிரியர் இன்று சிறு தேர்வு நடத்துகின்றார் அப்படின்னா நிகழ்காலத்தில் நடத்துகின்றார். அப்போது இதுதான் இன்றைக்குள்ள வரும். சரிங்களா? ஸோ
நெக்ஸ்ட் என்னென்னா சோளம், விளக்கு, தேன் தட்டு இதில் நான் கொடுத்துட்டோம். இந்த இணைப்பு சொல்லிருந்து நீங்கள் புதிய சொல்ல எடுத்து எழுதணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே கொஞ்சம் ட்விஸ்டடானது தான். எப்படி சொல்லனா, இந்த மாதிரி இதுக்கு முன்னே கேட்டதில்லை. நம்மளுக்கு அதாவது எப்படி சொல்ல, நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கி இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒன்றில் வரும்போது எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து நம்மளை இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் குரூப் 4 ரிலேட்டடாக, குரூப் 2 ரிலேட்டடாக இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கல. ஆனால் எலிஜிபிளில் கேட்ட கொஸ்டினை நம்ம போட்டிருக்கோம். அதில் வந்து நிறையா விண்மீன் அந்த மாதிரி சொற்கள்லாம் சேர்த்து எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அது ரிலேட்டடாக இப்போ சோளத்தட்டு கேட்டிருக்காங்க. சோளத்தட்டு நம்ம இதை பார்க்கும்போது இதெல்லாம் கரெக்டாக வருதுன்னா தமிழ் வேர்டு வந்து உங்களுக்கு வாசிக்க, உச்சரிப்பு எல்லாம் தெரிஞ்சிருந்தது, எதெல்லாம் சேர்த்து வரும், பேசுகிறதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த மாதிரி போட முடியும். ஸோ இது சோளத்தட்டு அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரிங்களா, இதுதான் கரெக்டாக வரும், வேறு எதுவுமே வராது. நெக்ஸ்ட்டு சரியான இணையை கண்டறிக அப்படின்னு எடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு இது வந்து எப்படி வரும்னா சேர்த்து எழுதுக லிஸ்ட்டு. ஆனால் அவங்க கேட்டிருக்குது என்னன்னு பாருங்களேன். சரியான இணையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஆள் ப்ளஸ் இலை ஆள் இலை அப்படின்னு தான் வரும். மரம் ப்ளஸ் கிளை மரக்கிளைன்னு வரணும். மணி ப்ளஸ் அடி மணி அடி ஏன் வரணும். தே ப்ளஸ் ஆரம் தேவாரம்னு வரணும். இது எல்லாருக்கும் தெரியும். தேவாரம் தெரிஞ்சதுனால ஆப்ஷன் டி வந்து தப்பாக தான் இருக்குன்னு அடிச்சிடலாம். மரக்கிளைங்கிறதும் நிறைய பேர் படுத்திருப்பீங்க, அதனால் ஈஸியாக படுத்துடலாம். மரமது மரத்தை தவி மரம், அந்த மரம் ஒரு பேஜுக்கே அந்த கவிதை இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அதுவும் கேட்பாங்க அடிக்கடி. மணி ப்ளஸ் அடி மணி அடின்னு தான் வரும். அப்படியே சேர்த்தெழுகும் போது வராது, ஏயா மாறிடும், அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை பார்த்தாலும் ஈஸியாக போட்டுருவீங்க. ஆளிலே ரிப்பீட்டட் தான். நெக்ஸ்ட்டு வாயில் என்னும் சொல்ல பேச்சு வழக்கில் எவ்வாறு வழங்குறோன்னா வாசல். வாசலில் இருக்காத அப்படின்னு நான் போன கொஷினில் தான் சொல்லியிருந்தேன். நான் 2 கொஷின் இப்போ ரீசெண்டாக போட்டால் 2 கொஷினில் தான் இந்த கொஷின் இருக்கும். என்னால் போய் பாருங்கள். பேச்சு வழக்கிலேருந்து எழுத்து வழக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 2025 தான் சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க. சேஞ்ச் பண்ணியே அந்த இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்கன்னு நான் போட்டிருக்கேங்களா, அந்த கொஷினில் இது ரிப்பீட்டடு. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. வாயில் அப்படிங்கிறது வந்து நம்ம எழுத்து வழக்கில் எழுதணும். சரிங்களா, நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்லியிருக்கோம்னா வாசலில் வாசலில் உட்காராதடா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் சொல்லிப்போங்க. வாசல் அப்படிங்கிறது வந்து நம்ம பேச்சு வழக்கு, வாயில்ங்கிறது தான் எழுத்து வழக்கு. இப்போ உதாரணத்துக்கு தமிழ் விடு தூது, வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம்னு சொல்லுவோமா. ஸோ அப்போ அது வந்து இலக்கியத்தில் இருக்கிறதுனால அதில் வாயில் அப்படிங்கிறது வந்திருக்கும். சரிங்களா, அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ சரியான நிறுத்தற்குறியீடு கேட்டிருக்காங்க. இந்த சரியான நிறுத்தற்குறியீடு நம்மளுக்கு 2025 சிலபஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். இதில் வந்து சரியானது கேட்டிருக்காங்க. இது இன்னொரு இடத்துல சரியான நிறுத்தற்குறியீடு சொல்ல மட்டும் தேர்ந்தெடுத்துழுதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா, அதுவும் கேட்டிருக்காங்க. வணக்கம் ஐயா, வணக்கம் கமா போட்டு ஐயாவுக்கு ஒரு ஆச்சரியக்குடி. நான் இன்றைய தமிழன் பேசுகிறேன். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, துணைப்பாட பகுதியில் உள்ளது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நிறுத்தற்குறியீரை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருந்து கேட்பாங்கன்னா துணைப்பாட பகுதியிலேருந்து தான் கேட்காங்க. ஏன்னா நிறைய பேர் துணைப்பாட பகுதி படிக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த இடத்துல இருந்து கண்டென்ட் வராதுன்னு. அந்த இடத்துல தான் கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறுத்தற்குறியீடு புதுசாக 2025 சிலபஸில் சேர்த்தது. அந்த சிலபஸ் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. அடுத்து சரியான மருவை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல சரியான மருவு எந்தை அப்படிங்கிறது தந்தைங்கிறது தான் கரெக்டு. சரிங்களா, எம் தந்தை என்பதன் மருவு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து எந்தை அப்படிங்கிறதுக்கு தந்தைங்கிறதோட மருவு தான் எந்தை. இதில் சரியான மருவை எழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்தை அப்படிங்கிறதுக்கு தந்தை அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரி, நெக்ஸ்ட்டு ஊர் பெயர்களின் மருவை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஊர் பெயரின் மருவை எழுதுக. கும்பகோணம் அப்படிங்கிறதுக்கு குடந்தை, எல்லாருக்குமே தெரிஞ்சும் கும்பகோணத்துக்கு குடந்தை தான் வரும். தஞ்சாவூருக்கு தஞ்சை வரும், புஞ்சைன்னு வராது. தஞ்சை வரணும், வரணும். சரிங்களா, அடுத்து புதுக்கோட்டைக்கு புதுகைன்னு வரணும், புதுமைன்னு வந்திருக்கு, புதுகை. சரிங்களா, புதுகை. அதே மாதிரி புதுச்சேரிக்கு புதுவை, அதெல்லாம் பின்னாடி வருது. இப்போ வந்து சரியான ஒரு பேர்களை மயிலாடுதுறைக்கு மயிலை வராது. சரிங்களா, மயிலாடுதுறைக்கு மாயூரம்னு வரும், மாயூரம் வரும். சரிங்களா, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் சரியான மருவுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் குடந்தை. இப்போ தவறானது கேட்டிருக்காங்க. தவறானதை நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், தஞ்சாவூருக்கு தஞ்சை மேலே இருந்ததா, கும்பகோணத்துக்கு குடந்தை, உதகமண்டலுக்கும் உதகை. புதுவை அப்படின்னா புதுச்சேரி வரணும். அப்போ புதுக்கோட்டைக்கு புதுகைன்னு வரும், புதுவைனா புதுச்சேரி. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திசை பெயர்களை எழுதுக அப்படின்ட்டு இருக்காங்க. ரூபாய்னா நம்மளுக்கு இந்துஸ்தானின்னு கொடுத்துருக்காங்க. ரூபாய்னா 4 அடி செய்யுள், அரபு அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்துஸ்தானின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆங்கில திசை சொற்கள் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. அது கண்டென்ட்டு இதுவுமே நம்மளுக்கு கவர் ஆகுறது தான்.
சொற்கள் ரிலேட்டடாக பார்த்துக்கோங்க. எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பு, அணி 5 இலக்கணம் இருக்குது. அவங்க 2 தான் சிலபஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இது எல்லாமே நம்மளுக்கு 6th to 10th கவர் ஆகுது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லாமே நம்மளுக்கு வேறு கண்டென்ட்டில் உள்ளே வந்துடும். அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. எதையுமே விட்டுறாதீங்க. ரூபாய் அப்படிங்கிறது வந்து இந்துஸ்தானின்னு கொடுத்துருக்காங்க. துட்டு அப்படின்னாக்கி வந்து நம்மளுக்கு டச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நபர் அப்படின்னாக்கி அரபு மொழி. குல்லா அப்படின்னாக்கி பார்த்தி மொழின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டென்ட் வந்து எந்த புக்கில் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்னா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை இறங்க. அதாவது கரெக்டான சொல்லை தான் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ கரெக்டான சொல்லும்போது கீபோர்டு அப்படின்னாக்கி விசைப்பலகை அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸ்க்ரீன் அப்படின்னாக்கி ஸ்க்ரீன்கிறதே எழுதியிருக்காங்க தமிழில், அதனால் அதுக்கு வந்து திரைங்கிறது தான் கரெக்டு. ஹார்ட் டிஸ்க் அப்படின்னாக்கி அதுக்கு வந்து இது வந்து மென்பொருள் வராது. சரிங்களா? சாஃப்ட்வேர் அப்படின்னாக்கி தான் மென்பொருள் வரும். சரிங்களா? இப்போ உங்களுக்கான கொஸ்டின், பிரிண்டர் அப்படின்னாக்கி அதற்கான தமிழ் சொல் என்ன? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க 49வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், அதாவது பிரிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தமிழ் மீனிங் நீங்கள் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் போடலாம். சரி, நெக்ஸ்ட்டு அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அலுவல் சார்ந்த கலைச்சொற்களில் ஸ்டாம்பர்ட் அப்படின்னா மை, பொதி இதுவுமே கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இது அலுவல் சார்ந்த கலைச்சொற்களில் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகிற கண்டென்ட் தான். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளை வந்து 50 கொஸ்டின் போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த 50 கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து இருக்கிறது தான் மெயின் பிக்சரு. இது வந்து ஒரு சாம்பிள்னு வச்சுக்கோங்களேன். 2025 சிலபஸ்க்கான கண்டென்ட்டு நான் இது வரைக்கும் போட்ட கொஸ்டினை விட இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட 15 கொஸ்டினுக்கு மேலே நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்கங்கிறத நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இதுக்குமே நான் வந்து இந்த கொஸ்டினோட எண்டிங்கில் உங்களுக்கு நான் சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன். நீங்கள் அதுக்குன்னு எண்டிங்கை போய்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. எந்த இடத்துல வேணாலும் நான் எனக்கு தோணுச்சுன்னா நான் சொல்லிடுவேன். கொஸ்டின் நல்லா ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஸோ புதுசாக வர்றவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்க, என்ன மாதிரி படிக்கணுங்கிறது தெரில. இந்த மாதிரி கொஷின் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ஸோ இப்படி தான் கேட்டிருக்காங்க, இப்படி தான் கேட்பாங்க, இதை மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்படும். இந்த கொஷினோட தொடர்ச்சி இன்னொரு பார்ப்போம். தேங்க்யூ, நன்றி.